இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோவில். இது கோவிலுக்காக ஸ்பெஷல் மட்டும் இல்லாம வரலாற்றிலேயே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு, ரொம்ப வித்தியாசமான ஒரு நிகழ்வு. அதோடைய ஒரு ஞாபகத்திற்கான கட்டின ஒரு இடம் ரொம்ப பீடிகை போடுற மாதிரி இருக்கும். ஆனா உண்மை அதுதான். நம்ம எல்லாருக்குமே அது கோல்டன் பீரியட் அப்படின்னு சொன்னா அது சோழர்கள் காலம்னு தெரியும். அதுல எஸ்பெஷலி ராஜராஜ சோழன்னா எல்லாருக்கும் தெரியும். நம்மளுடைய தஞ்சாவூர் கோயிலை யாருமே மறக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நான் அதை பத்தி பேசல. இன்னைக்கு அந்த ராஜராஜ சோழன் அந்த அளவுக்கு ஒரு மகத்தான சாதனை படைக்க அவரை சுத்தி நிறைய பேர் இருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமானவங்க அவருடைய மனைவி. அந்த காலத்துல ராஜாக்களுக்கு நிறைய திருமணங்கள் நடக்கும். மெயினா பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் சூழல் காரணமா அவரு சில பேரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். அத மாதிரி நிறைய மனைவிகள் இருப்பாங்க அந்த காலத்துல இருக்க ராஜாக்களுக்கு. ராஜராஜ சோழனுக்கும் நிறைய மனைவிகள் இருந்தாங்க. ஆனா அதுல ரொம்ப முக்கியமா அவர் கூட இணைக்கு இணையா இருந்து அவருக்கு உதவி பண்ணினவங்க பஞ்சவன் மாதேவி அப்படின்ற அந்த அரசி. அந்த அரசிக்கு தான் அவங்களுடைய ஞாபகத்திற்கான ஒரு கோவில அவருடைய மகன் கட்டியிருக்காரு. அவருடைய மகன்னா யாரு? ராஜேந்திர சோழன். அவங்களுக்கு பிறந்த பிள்ளையான்னு கேட்டா இல்ல. இன்ஃபேக்ட் இந்த அரசி தனக்கு பிள்ளையே பெறக்கூடாதுன்னு சொல்லி அந்த காலத்துல மூலிகைகள் எல்லாம் சாப்பிட்டு தன்னை மலடாக்கிக்கிட்டவங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கிறதுங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். ஆனா இவங்க எந்த அளவுக்கு ராஜராஜ சோழனை விரும்பி இருக்காங்க, நேசிச்சிருக்காங்க அப்படின்னா தன் கணவருக்கு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தனக்கு ஒரு பிள்ளை வந்தா அது அரச குடும்பத்துல ஏதாவது சலசலப்பை உண்டு பண்ணுமோன்னு யோசிச்சு அந்த காலத்திலேயே போய் தன்னை மலடாக்கிக்கிட்டாங்க. எவ்வளவு பெரிய ஒரு மனசு இருக்கிறவங்களா இருந்திருக்கணும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு சிற்றன்னைக்காக அவங்கள குளோரிஃபை பண்ணணும், அவங்கள பெருமைப்படுத்தணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பள்ளிப்படை அமைச்சிருக்காங்க.